கடைசியா 2008ல நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐயா மேக்புக் ஹேர் லான்ச் அப்போ there is something in the air அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் ஒன்று கொடுத்திருந்தார். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அந்த ஆப்பிள் ஈவென்ட்ல லான்ச் அப்போ அந்த டிசைன் பயங்கர இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சு. இப்போ அதே மாதிரி பல வருஷம் கழிச்சு அதே வைபோட அதே ஹைப்போட இந்த மேக் மினி M4லையும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பாக்குறப்ப நம்ம டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போகும்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்ல டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரியும் இருக்கு. சில பேர் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸே இந்த அளவுக்கு தான் எடுத்துட்டு வருவாங்க. என் கையை விட சின்னதா இருக்கு. ஆபீஸ்ல ஒரு கிளாக் ஒன்று இருக்கும். பிரவீன் அதை ஒன்று எடுத்துட்டு வாங்களேன். எங்க ஆபீஸ் கெடிகாரமே வந்து சின்னதுதான். அந்த கெடிகாரத்தோட இது சின்னதா இருக்கு. உனக்கு இதை பாக்குறப்ப என்ன தோணுது? இதை பார்க்கலாம் ஒன்றும் தோணலக்கா. அதான் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அது பாருங்க, தீபாவளிக்கு வைக்கிற அடியால் பாக்ஸ் மாதிரிக்கே இருக்கு. ஆமாப்பா, அது சுத்தியில ராக்கு இல்லைன்னா ஜான்சினா வச்சா வெடிதான் அதுவும். மேல திரிய போட்டோம்டையே. எனிவேஸ், பாக்ஸும் சரி மேக்கும் சரி பார்க்கறதுக்கு கியூட்டா இருக்கு. அப்புறம் இந்த ஐபோன்ல கார்பன் நியூட்ரல் பார்த்துருக்கோம்ல, அதே மாதிரி இந்த மேக்ல ஃபர்ஸ்ட் டைமா கார்பன் நியூட்ரலா பண்ணிருக்காங்களாம். அண்ட் டிசைன் எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த கலர், இந்த மெட்டல், என்ன அந்த சைஸ் இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாறுமே தவிர இது எந்த ஒரு மாற்றமே வர மாட்டேங்குது. ஆனால் ஒவ்வொரு லான்ச்லையும் ரீடிசைன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் லான்ச்சை பார்த்ததும் 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு. பட் ரீடிசைன் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க, பண்ணியிருக்காங்க. மொத்தம் 3 இடத்துல. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் சைஸ்ல 5x5x2 அப்படின்ற மாதிரி லென்த், ஹைட் அண்ட் வித் மினிமலான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. செகண்ட், இந்த மேக்கை நிறைய பேர் ஓப்பன் பண்ணி டியர் டவுன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதை பார்க்குறப்போ எனக்கு இதை ரொம்ப காம்பேக்டா ஆர்கனைஸ்டா கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. 3வது ரீடிசைன் என்னன்னா போர்ட்ஸ் பிளேஸ்மெண்ட். 3 தண்டர்போல்ட் 4 போர்ட்ஸ். அதாவது நீங்க ஒரே சமயத்துல உங்களால 3 டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படின்னா, 2 டிஸ்பிளேவை ஒரே சமயத்துல 6K ரெசல்யூஷன்ல 60Hzல வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு தண்டர்போல்ட்ல. அது கூடவே ஒரு டிஸ்பிளேவை 5K ரெசல்யூஷன்ல 60Hzல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4K ரெசல்யூஷன்ல 60Hzல வச்சு ஓவர் HDMIலயும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இல்லப்பா, நான் 2 டிஸ்பிளே தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, நீங்க ஒரு டிஸ்பிளேவை 5K 60Hzல தண்டர்போல்ட்ல வச்சு யூஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு டிஸ்ப்ளே இருக்குல, அத நீங்க மேக்ஸிமமா 8K 60Hzல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா 4K 240Hzல வச்சு தண்டர்போல்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும், HDMIல யூஸ் பண்ணிக்க முடியும். அது கூடவே பேக் சைடுல ஒரு ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 2 டைப் சி போர்ட், ஒரு லைட் இண்டிகேட்டர், ஒரு ஹெட்போன் ஜாக் கொடுத்திருக்காங்க. ஒரு ஹெட்போன் ஜாக்குக்கு இவ்ளோ பந்தாவா அப்படின்னு நீங்க கேப்பீங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, என்னைக்கு இந்த ஐபோன்ல ஹெட்போன் ஜாக்க தூக்குனானோ அப்ப இருந்தே இந்த வயர்டு ஹெட்போனையே நம்ம மறந்துட்டோம். அதே மாதிரி இந்த மேக் மினில ஹெட்போன் ஜாக்க தூக்கிட்டான்னு வைங்க, இந்த 3.5mm ஹெட்போன்ஸுக்கு ஒரு மாலையை போட்டு நம்மளே அனுப்பிச்சு வச்சிட வேண்டியதான். ஆப்பிள் இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆஹா ஓஹோ அப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்றாங்க. ஆனா அது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இந்த பக்கம் நம்ம 60,000க்கு பில் பண்ணியிருக்கிற பிசியும், இந்த சைடு நம்ம 60,000க்கு வாங்கின மேக் மினி M4 இருக்கு. ஸோ இதை நான் இப்போ டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன். ஓகே, விண்டோஸ் நீ உன்னோட ஸ்பெக்க சொல்லிடு. CPU AMD Ryzen 5 5500. M4. GPU NVIDIA RTX 3060. M4. Storage M4. பழக்க தோசை சொல்லிட்டேன். என்கிட்ட 16GB யூனிஃபைட் மெமரி இருக்கு. அது போக 256GB SSD இருக்கு. அது போக என்கிட்ட தனியா வந்து SSD இருக்கு, நான் ஆட் பண்ணிப்பேன். இது பத்திலாம் நீ பேசலாமா? நீ சூட்கேஸ் வச்சிருக்க, நீ பேசலாம். டிபன் பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு ஓரா பேசிக்கிட்டு இருக்க. டிபன் பாக்ஸ் சொன்னா கடிச்சா அப்பதான் வச்சுக்க. நீ பர லைட் சங்க சக்கர மாதிரி சுத்திட்டு இருக்க. என்ன சங்கத்துல ஓரா பேசிக்கிட்டு இருக்க? ஒரு அளவு பண்ணலாம். பாருங்க, யார் பெருசுனா அடிச்சு காட்டுங்க, நான் கிளம்புறேன். அடிச்சு காட்டு ஓடா. எப்படி நான் தான் ஜெயிக்க போறேன்? எதுக்கு இந்த வெற்றி சீனு? காலம் கரிகாலம் ஆகி போச்சு. யாரும் இந்த டைலாக் சொல்றதுன்னே தெரியல. பேசிட்டு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மாத்திர பாரு. கரெக்டா அதெல்லாம் கரெக்டா தான் வைக்கிறோம். ஆக்டிவ் ஹைபிரிட் தான் வைங்க. இந்த வச்சாச்சு போலாமா? வேணா பிலிப்ஸ் மரியாதை போலாமா? கேமரா எடுத்துங்க. 3 2 1. அது நான் முடிஞ்சு காட்டுங்க. எப்படி நாம தான் வின்ன. எப்படி உனக்கு ஒரு உமா, உன் சிபிக்கு ஒரு உமா. கருப்பட்டி சொல்லும் ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்ட. ஓவர் ஆடாத. வா பிரெண்ட்ல பார்க்கலாம். பாப்போமா? ப்ரோ, ஏதாவது ஒரு ஃப்ரேம் இப்போ சூஸ் பண்ண போறோம். என்ன சொல்றீங்க? இந்த ஒரு நல்ல ஃப்ரேம் 951 ப்ரோ. நிப்பாட்டு ப்ரோ. அதுல 951 அதே ஃப்ரேம் போடலாமா? போவோம். 1 2 3.
போதே இந்த இதுல 200 வந்தோடனே நிப்பாட்டணும். ரைட்டு. வந்துட்டான் தலையை வந்துட்டாங்க. இந்த அவ்வளோதான். இந்த மடிக்கு இந்த முடிச்சிட்டான். 93. இந்த அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அவ்வளோதான் 93 நின்றுச்சு. 93 நின்றுச்சு. முடிஞ்சு முடிச்சிட்டா. என்ன இன்னும் முடியலையா? முடிச்சிட்டா. இப்பதான் முடிக்கிற. ஆஃப் பண்ணுங்க எல்லாம். இல்ல என் ஆப்பிளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. அதெல்லாம் பேசக்கூடாது. டிஃபன் பாக்ஸ் காய்ச்சல் இல்லைங்க. என்ன ப்ரோ சாப்பாடு சூடா இருக்கு. ஆட்டுங்க. இங்கே நான் தான் வின்னு. வாங்க அடுத்து கேமிங் லிஸ்ட் பாத்துருவோமா? பாக்குறோம். ரெண்டு பேர்ட்டுமே இருக்க கேம் என்னது? லைஸ் ஆஃப் பை. ஏன் இப்படி வளர்றீங்க? போலாம். எப்படி ஆன் பண்ணவா இல்ல வெயிட் பண்ணவா? நாங்க பெரிய சிஸ்டம் நிறைய வச்சிருப்போம். உங்களை மாதிரியா ஸ்டோரேஜ் கம்மியா வச்சுக்கிட்டு கொஞ்சமா வச்சுக்கிட்டு. கொஞ்சமா நான் சாப்பிட்டாலும் கொஞ்சமா சாப்பிட்டு வளர்ந்துப்போம். எங்கேயா கேமே காணோம். அவ்வளவுதான் முடிஞ்சு. வரும் இருக்க. எங்க வச்சிருக்காங்க? சரி வெயிட் பண்றேன். வாங்க ஐயோ இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அவ்வளவுதான். எப்படி நம்மால 240 FPS வச்ச மணிக்கு அப்படியே நிக்கிறான் பாருங்க. லைட்டா அப்படி இப்படி குறைஞ்சாலும் கரெக்டா இருக்கியால. கொஞ்சம் மாறும். அண்ணா மாறும். அப்படியே ஒரே வேர்ட்ல முடிச்சிடுறீங்களா? இதுல கொஞ்சம் மாறும். நச்சு நிக்கிறான். குவாலிட்டி பாருங்க. குவாலிட்டியை பாருங்க. இங்கேயும் நம்ம தான். எப்படி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன இங்கேயும் நம்ம தான். வந்தாச்சு. ஒண்ணுமே பேச முடியாது. ஒத்துக்கிறேன். அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஆப்ல மவுஸ் நினைச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்க போறேன். வேற வழி இல்ல. ஆஃப்டர் எஃபெக்ட் வரீங்களா? ட்ராக்கிங் போடுவோம். ஏய் இங்க பாரு, இதான் உனக்கு கடைசி. நான் ஜெயிச்சேன்னு வச்சுக்கோ, நீ இனிமே ஆப்பிள் பக்கமே வரக்கூடாது. இதே நான் ஜெயிச்சிட்டேனா நான் ஊரை விட்டே போயிடுறேன். போடா போய் தோங்கலேண்டா. 1. ஏய் டைமர் படியா? இப்படி ஆன் பண்ணுவோம். சரி 3 2 1 பிடிச்சிருவானோ. சொல்லி முடிஞ்சு. 20 போயிட்டேன். 10 வந்துகிட்டு இருக்கியா? என்ன படம் மாதிரி ஸ்மூத்தா போகுது. அது அப்படித்தான். ஏய் மச்சா விட்டுறாதடா. கேமராமேன் லஞ்ச் பேக் எடுத்துருவாங்க. டிஃபன் பாக்ஸ் ரெடியா இருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சு. முடிச்சிட்டானா? உண்மை இல்லையா? போய் டிஃபன் பாக்ஸ் எடுத்துறதா? என்னையா சொல்ற? நானே பேக் பண்றேன். டிஃபன் பாக்ஸ் சுட சுட ஆப்பிள் வச்சு தரேன். இதே நான் ஜெயிச்சிட்டேனா நான் ஊரை விட்டே போயிடுறேன். ஜெயிச்சுட்டோம் மாறா. ஏய் தம்பி என்னடா உன்னை நம்பிதானடா இறங்குனேன். என்னங்க எவ்வளவு டைம் இருக்கு? ஜெயிச்சுட்டோம் மாறா. சரி விடுங்க, ஒரு தடவை தானே சாப்பிட்டு போங்க. என்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி அது ஓகே. அது எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ல மட்டும் ஆல் வின் பண்ணியா? அதை நான் சொல்றேன். அதாவது இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் வந்து மேக் ஓஎஸ்க்காகவே ஆப்டிமைஸ் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம CPU GPU மெமரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ன்றனால இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்படியே இந்த பிசியை பார்த்தோம்னா இதுல எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜ் இருக்கறனால கம்பேர் பண்றப்போ இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. அவ்வளவுதான். புரியுதா? புரிஞ்சா? கடைசியா இந்த கம்பேரிசன் எதுக்காகனா 60,000 ரூபாய் பட்ஜெட்ல எது கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்றதுக்காக தான். ஆனா இதுல ஒவ்வொரு இதுல பெட்டரா இருக்கு. ஒவ்வொரு இதுல பெட்டரா இருந்துச்சா? இது ஒரு இதுல மட்டும் தான் பெட்டரா இருக்கு. என்ன ஒண்ணுதான். ஏய் என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா.